டுவெல்த்து 11th லெசனில் வந்து ஹைட்ரோபோரேஷன். இங்கிலீஷ் மீடியம் வந்து பேஜ் நம்பர் 109, தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 115. சரி, ஃபஸ்ட்டு ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னா இது வந்து ஆல்கீன் ஈன் அப்படின்னா டபுள் பாண்ட். ஸோ ஒரு ஆல்கீன் குரூப்பு B2H6 டைபோரைன் கூட ரியாக்ட் ஆகி ட்ரைப்ரோபைல் போரைனை வந்து தரது தான் ஹைட்ரோபோரேஷன். ஃபஸ்ட்டு B2H6 வந்து B2H6 இதை வந்து காமனாக எடுக்க போகிறோம் அப்படின்னா இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது 2. ஸோ அந்த 2வை முன்னாடி கொண்டு வந்துடும் 2. அப்போ 2B, ஏன்னா இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 1 × 2 2. சரியா? அதே மாதிரி ஹைட்ரஜன் இதில் 2 முன்னாடி கொண்டு வந்துட்டோம். அப்போ 3 × 2 6. ஸோ 1 தேவையில்லை. அப்போ BH3 அப்படின்னா BH3. இப்போ போரானை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா போரான் வந்து இங்கே இருக்குது. ஸோ போரானில் பார்த்துக்கிட்டோம்னா இந்த வரிசையில் ஆரம்பத்துலேருந்து வரணும். எஸ்ஸில் 2 இருக்குது, பியில் வந்து 1. ஸோ 2 1 3. அப்போ போரானில் வந்து 3 எலக்ட்ரான். 1 2 3 எலக்ட்ரான். போரானை சுற்றி 3 எலக்ட்ரான். ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. ஹைட்ரஜனில் 1 எலக்ட்ரான். ஸோ ஒவ்வொரு ஹைட்ரஜனில் ஒவ்வொரு எலக்ட்ரான். அப்போ 2 எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்டை உருவாக்கும். ஸோ இது 2 ஒரு பாண்டு, இது 2 ஒரு பாண்டு, இது 2 ஒரு பாண்டு. BH3. சரியா? ஸோ BH3 ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான். சரி, இப்போ இந்த போரானு தான் வந்து இந்த ஆல்கீன் கூட சேரப்போகுது. ஆல்கீனில் CH3 சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் CH2 இருக்குல்ல, இது மொத்தம் 6 இருக்குது. இதை நம்ம 3 எடுத்துக்கிறோம். CH3 சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் CH2. இதே இது வந்து நம்ம 3 எடுக்கிறோம். இது மொத்தம் 6 இருக்குது, 3 எடுக்கிறோம். CH டபுள் பாண்ட் CH2, இந்த பக்கம் CH3. அதே மாதிரி இன்னொன்று CH டபுள் பாண்ட் CH2, இங்கே CH3. ஸோ மொத்தம் 3 இருக்குது. இந்த 3 இது தான் ஆல்கீன், இது டைபோரன். ஸோ இது 2 ரியாக்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு இந்த பாண்டு BH3க்கான பாண்டு பூரா கட் ஆகுது. அப்போ பார்த்துக்கிட்டோம், பாண்டு கட் ஆகுது அப்படின்னா போரானில் எத்தனை எலக்ட்ரான் மிச்சமாகுது? 3 எலக்ட்ரான். போரானில் 3 எலக்ட்ரான். 1 2 3. சரியா? அதே மாதிரி ஹைட்ரஜன், ஒவ்வொரு ஹைட்ரஜனில் ஒவ்வொரு எலக்ட்ரான் மிச்சமாகுது. ஸோ ஒவ்வொரு ஹைட்ரஜனில் ஒவ்வொரு எலக்ட்ரான். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி இங்கே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான். அதே மாதிரி ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான். இப்போ இதில் டபுள் பாண்டில் ஒரு பாண்டு வந்து பிரேக் ஆகுது. அதே மாதிரி இங்கே ஒரு பாண்டு பிரேக் ஆகுது, இங்கே ஒரு பாண்டு பிரேக் ஆகுது. அப்போ கார்பனில் ஒரு எலக்ட்ரான் மிச்சமாகுது, இந்த கார்பனில் ஒரு எலக்ட்ரான் மிச்சமாகுது. இந்த கார்பனில் 1, இந்த கார்பனில் 1, இந்த கார்பனில் 1, இந்த கார்பனில் 1, ஒவ்வொரு எலக்ட்ரான் மிச்சமாகுது. ஸோ இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பாண்டு இப்போ கார்பனும் இருக்குன்னா ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான். இந்த பாண்டு உடையுது அப்படின்னா கார்பனில் ஒரு எலக்ட்ரானும் இந்த கார்பனில் ஒரு எலக்ட்ரானும் மிச்சமாகும். ஸோ அதே மாதிரி 2 எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்டை உருவாக்கும். இப்போ இந்த கார்பனோட எலக்ட்ரானும் போரானோட ஒரு எலக்ட்ரானும் பாண்டை உருவாக்கும். அதே மாதிரி இது 2 ஒரு பாண்டு, இது 2 ஒரு பாண்டு. சரியா? ஸோ அப்போ இங்கே போரானு கூட இந்த கார்பன் சேர்ந்துருக்கு. இப்போ இங்கே 3 ஹைட்ரஜன் மிச்சமாக இருக்குல்ல, அந்த ஒரு ஹைட்ரஜன் இங்கே வந்து இந்த 2 எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்டு. அதே மாதிரி இந்த ஒரு ஹைட்ரஜன் இங்கே வந்து இந்த 2 சேர்ந்து ஒரு பாண்டு. இந்த ஒரு ஹைட்ரஜன் இங்கே வந்து இந்த 2 சேர்ந்து ஒரு பாண்டு. அப்போ கடைசியில் உருவாகிறது CH3
CH3 C, இந்த C கூட ஏற்கனவே ஒரு H இருக்குது, இன்னொரு ஹைட்ரஜன் சேர்றப்ப 2 ஹைட்ரஜன், அப்போ CH2. அடுத்து சிங்கிள் பாண்ட் CH2, இது மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 இருக்குது. அப்போ ப்ராக்கெட்டை போட்டு 3, இந்த 3மே வந்து எது கூட சேர்ந்துருக்கு? ஒரு போரான் கூட. ஸோ ஒரு போரான் போட்டாச்சு. ஆனால் பேலன்ஸ் படி இங்கே என்ன வரணும் அப்படின்னா 6 வரணும். ஆனால் இங்கே எத்தனை தான் இருக்குது? 3 இருக்குது. அப்போ முன்னாடி 2ன்னு போட்டுட்டோம் அப்படின்னா இந்த 2 எல்லாத்துக்கும் காமன் அர்த்தம். ஸோ 2 × 3 6. ஸோ இதுதான் ஹைட்ரோபோரேஷன்.